எண்டு ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவோட எண்டில் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இதை டச் பண்ணோம்னா அடுத்த வீடியோ போகும். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஆப்பில் இல்லை, க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆர் க்ரோமில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கா, இதில் இங்கே ரெண்டாவது ஐக்கான் இருக்கா, கண்டென்ட், அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் போட்ட எல்லா வீடியோவும் காமிக்கும். எந்த வீடியோக்கு எண்டு ஸ்க்ரீன் வைக்கணுமோ அந்த வீடியோவை டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்குதா. இதில் இந்த எலமெண்ட், இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ, கீழே இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துக்கோங்க. இம்போர்ட் ஃப்ரம் லேட்டஸ்ட் வீடியோ அப்படின்னா நீங்கள் கடைசியாக என்ன வீடியோ போட்டிங்களோ அந்த வீடியோவை அந்த லாஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீனில் காமிக்கும். இதில் ஒன் வீடியோ ஒன் சப்ஸ்கிரைபுன்னு இருக்கா, சப்ஸ்கிரைப்க்கான அந்த பட்டனையும் வச்சுக்கலாம், உங்கள் சேனலோட லோகோ காமிக்கிற மாதிரி. அடுத்து கீழே ப்ளேலிஸ்ட்டு, ஒன் சப்ஸ்கிரைபர், 2 வீடியோ வச்சுக்கலாம். ஒன் வீடியோ ஒன் ப்ளேலிஸ்ட்டு, ஒன் வீடியோ ஒன் ப்ளேலிஸ்ட்டு, ஒன் சப்ஸ்கிரைப், அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு வீடியோவுக்கு எனக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் அந்த 2 வீடியோஸ்ன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் என்ன போட்டிருக்குதுன்னா பெஸ்ட்டு ஃபார் வியூவர்ஸ், அதாவது நீங்கள் போட்ட வீடியோவிலேயே எந்த வீடியோ அதிக வியூஸ் போயிருக்கோ அதை செட் பண்ணுற மாதிரி அது வந்து யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கும். சூஸ் ஸ்பெசிஃபை வீடியோ, அந்த மாதிரி நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்டிவாக நீங்கள் எந்த வீடியோ வேணால் அந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், செட் ஆயிடுச்சு. இன்னொரு பாக்ஸை நம்ம டச் பண்ணி திருப்பி அதே மெத்தட் தான், உங்களுக்கு எந்த வீடியோ செலக்ட் பண்ணி வைக்கணுமோ வச்சுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே டைமர் இருக்கும். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டைமர் காமிக்கும். நான் போட்ட வீடியோ வந்து 6 நிமிஷம் 25 செகண்டு. அதில் வந்து 6 நிமிஷம் 5வது செகண்ட்லேருந்து அந்த லோகோ காமிக்கிற மாதிரி, அந்த இமேஜஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை எடிட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 15, இப்போ கரெக்டாக ஒரு கடைசி ஒரு 10 செகண்டுக்கு வர மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் பட்டன் இருக்கும். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ உங்கள் வீடியோ சேவ் ஆயிடுச்சு, எண்டு ஸ்க்ரீன் சேவ் ஆயிடுச்சு. இப்போ வீடியோவை போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துடும். இந்த மாதிரி உங்கள் யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.